பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றி புகழப்படுகிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்க தொழுது கொள்ள இந்த நல்ல பரிசுத்த நாளை எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி உடைய கிருபை இம்மட்டுமாய் எங்களை நடத்தின மாபெரும் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓய்வு நாள் பள்ளியில் உடைய கிருபை இருந்தமைக்கு நன்றி ஆண்டவரே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலுமாய் தாப்பனே ஆண்டவரே, சத்திய வார்த்தைக்கு நாங்கள் காத்து நிற்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், இந்த நேரத்திலுமாய் தாப்பனே உம்முடைய தாசனை உம்முடைய கரங்களில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் முழுதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் தாப்பனே நீர்தாமே ஆண்டவரே, தாப்பனே தேவரீர் நீர்தாமே முழுதுமாய் ஆண்டவரே தாப்பனே எங்கள் ஆண்டவரே உடைய தாசனை ஆண்டவரே தாப்பனே மறைத்து தாப்பனே நீர்தாமே எங்கள் மத்தியிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர் பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தையாக இருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் கர்த்தாவே. அன்புள்ள ஆண்டவரே தாப்பனே, கேட்கிறதான எங்களுக்காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. தாப்பனே, நாங்கள் கேட்கிற பிள்ளைகளாய் மற்றும் இல்லாதபடிக்கு தாப்பனே அதன் பிரகாரமாக நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளும் சமூகத்தில் தாப்பனே மனபாரத்தோடு ஆண்டவரே தாப்பனே துக்கத்தோடும் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே கடந்து செல்லும் போது தாப்பனே ஆண்டவரே தெய்வீக ஆசீர்வாதத்தோடு கர்த்தாவே கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. இந்த நாளும் சுவாமி சுகவீனமாய் பலவீனமாய் வந்திருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தாமே சமூகத்தை விட்டு கடந்து செல்லும் போது நீர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி ஆண்டவரே தாப்பனே இந்த நாளும் கேட்டுதானே அந்த சாட்சிக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அருமையான குழந்தையை மட்டுமாய் நீர் தாமே சுகப்படுத்தி வச்சிருக்கீங்களா, அதற்காக உமக்கு நன்றி. இன்னும் பரிபூர்ண சுகத்தை கொடுத்த தாப்பனே அந்த மகனை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, எங்களை முழுதுமாய் உடைய பொற்கரங்களில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீங்க முழுதுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நன்மைகளை கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிற ஜெபங்களும் எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமென். நீங்க ஒருவேளை ஒரே இடத்துல இருந்து கண்ணு இங்கேயும் அங்கேயும் பார்க்காமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ? அப்படி இருந்தால் சில சமயம் சிறுவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வியாதி சிறுவர்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர்கள் மத்தியிலும் இருக்குது. சிறுவர்களையும் பார்த்தீங்கன்னாக்கா சில சமயம் டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க. இப்படி இருக்க மாட்டாங்களே, என் மகளை அப்படி பண்ணா, என் மகனை அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அது என்னவாக இருக்கும்? ஒரு டாக்டர் அவங்க வீட்டுக்கு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் முதல்ல ஊழியம் தொடங்கும் போது சூரத்தில் ஊழியம் செய்யணும், குஜராத்தில். அங்கே வந்து ஆஸ்பத்திரி ஸ்கூல் அந்த திருச்சபைக்கு நான் போதகராக இருந்தேன். ஒரு டாக்டர் வீட்டுக்கு விசிட் பண்ணும் போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த வாரத்தில் ஒரு வித்தியாசமான காரியம் நடந்துச்சு வீட்டில். அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். ராத்திரிக்கும் அடுத்த நாள் காலம் வரைக்கும் சப்பாத்தி சுட்டு வச்சிருக்கிறாங்க. மனைவி 2 பசங்க சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. டாக்டர் தான் வந்து சாப்பிட்டுட்டு படுக்கணும். அவர் எப்போ வந்தாருன்னு தெரியலையா. அடுத்த நாள் காலம்பரை ஏந்திரிச்சு கொஞ்சம் லேட்டாக ஏந்திரிச்சு சரி சப்பாத்தியை சுட வைப்போன்னு பார்த்தாக்கா ஒரு சப்பாத்தியும் காணாமா. எங்கடா இங்கே தானே சுட்டு வச்சுருந்தேன் அப்படின்னாக்கா அவர் மொல்லமாக ஏந்திரிச்சு அவங்க சரி ஏதாச்சும் அவங்க வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தாக்கா எங்க சப்பாத்தி காலம்பரிக்காக வச்சுருந்தேன். ஓ, காலம்பரிக்கும் சேர்ந்து வச்சுருந்தியா? எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டேன்னு தெரியல அவருக்கு. எவ்வளோ சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன்னு தெரியல. அவர் பாட்டு உட்காந்த இடத்துல சாப்பிட்டுட்டே இருக்கிறார். மன அழுத்தம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குதா? கிறிஸ்துவ மக்களுக்கு இருக்குதா? கிறிஸ்துவர்களும் இந்த மன அழுத்தத்தில் இருப்பார்களா என்று நிறைய கேள்விகள். இதை பற்றி நாம் ஜெபத்தோட நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். மன அழுத்தம்னா என்ன, அது எதனால் வருகிறது, நான் எப்படி அதை கையாள வேண்டும் என்று சில கேள்விகளை கேட்டு நாம் இன்றைக்கு ஜெபத்தோடு கடந்து செல்ல இருக்கிறோம். ரொம்ப வருத்தமான ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும்போது நிறைய கிறிஸ்துவர்களுக்கு மன அழுத்தம் இருக்குது தான். அதான் உண்மை. ஒன்று, அவர்களுக்கு தெரியல மன அழுத்தம் இருக்குது என்று. இல்லை என்றால் அதை ஒத்துக்கொள்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னாக்கா மன அழுத்தம் இருக்குதா அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து புரிஞ்சிட்ட பிறகு மித்தவங்க என்ன நம்மளை பற்றி நினைப்பாங்க. என் வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் அப்பாவுக்கு இப்போ
91 வயசாகுது. எனக்கு தெரியும் அவர் வந்து மன அழுத்தத்தில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் அதுக்காக சில காரியங்கள் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவருக்கு தெரியுதோ இல்லையோ, இல்லைங்களா? வயசானவர்களும் சரி, வாலிபர்களும் சரி, சிறு குழந்தைகளும் சரி, நம்ம வயசு, உங்கள் வயசுலையும் சரி, மன அழுத்தம் அனைவருக்கும் வரும் என்று தான் நாம் பார்க்கின்றோம். அந்த மன அழுத்தத்தை பற்றி நாம் பார்க்கும்போது அது எப்படி வருதுன்னு பார்க்கும்போது நம்ம அது வந்து ஒரு வியாதி. எப்படி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வருதோ, எப்படி கேன்சர் வருதோ, எப்படி டயபெட்டிஸ் வருதோ, அது வந்து ஒரு வியாதி. நிறைய பேர் இந்த மன அழுத்தத்தை ரொம்ப தாக்கு பிடிச்சிக்கிட்டு அவங்க ரொம்ப மௌனமாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்குறோம். விசேஷமாக கிறிஸ்துவர்கள். ஏன்னாக்க அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு ஸ்டிக்மானாக்கா அது வந்துடுச்சுனாக்கா உங்களை வித்தியாசமாக நினச்சிடுவாங்க, என்னைய வித்தியாசமாக நினச்சிடுவாங்கன்ட்டு. பைத்தியக்கார மாதிரி இருக்கிறானே. எத்தனை பேருக்கு நீங்கள் பைத்தியம் சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும்? ஆனால் நம்ம வந்து மன அழுத்தக்காரங்களை பார்த்து பைத்தியம், லூசு மாதிரி இருக்கிறாங்களே அப்படின்லாம் நம்ம சொல்லிடுவோம். அதனால நிறைய பேருக்கு அந்த மன அழுத்தம் எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறது இல்லை. மன அழுத்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5 பேர் ஒருத்தவங்களுக்கு டேண்ட்ராஃப் இருக்குதான். உங்களுக்கு டேண்ட்ராஃப் இருக்குங்களா? எனக்கு இருக்குது. உங்களுக்கு இல்லைனாக்கா பரவாயில்ல. டேண்ட்ராஃப் இருக்குன்னு நிறைய பேர் தலையை சொறியறீங்க இல்லையா? தலையை சுரிஞ்சாலே டேண்ட்ராஃப் இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா பெயின் இருக்குன்னு அர்த்தம். சரி, 5 பேரில் ஒருத்தவங்களுக்கு டேண்ட்ராஃப் இருக்கும். 4 பேரில் ஒருத்தவர்களுக்கு என்ன இருக்குதுங்களா? மன அழுத்தம் இருக்குது. அது உண்மை. இதெல்லாம் நான் சொல்லலை, இதெல்லாம் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதனால் அதை வந்து நம்ம வந்து அதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை, அதை பார்த்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து இன்னொரு விதமான ஒரு வியாதி. எனக்கு நம்மளுக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு இருக்கா என்ன தெரில, எனக்கு இது வரைக்கும் வரல. சில சமயம் நம்ம ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, சில சமயம் நமக்கு வந்து வித்தியாசமான தைராய்டு இருக்குது இல்லையா? என்ன பிரச்சனை இருந்தாலும் மன அழுத்தமும் ஒரு விதமான வியாதி. அதை நாம் கவனிக்க வேண்டும். அதுக்காக நாம் சில சிகிச்சையை பெற்றுக்கொண்டு அந்த வியாதியிலிருந்தும் நாம் மேற்கொள்ளலாம் தான் இன்றைக்கு சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து. வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பவுல் வந்து ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை சொல்றார். வாசிங்க, 1 கொரிந்தியர் 10:13. யாரும் வாசிங்க. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். சோதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் மனிதனுக்கு முதலிருந்து இருக்குது என்று பார்க்கின்றோம். எல்லா காலகட்டத்திலையும் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருந்தாலும் சரி, சோர்வு, சோதனைகள், பிரச்சனைகள் உண்டு என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் உங்களையும் என்னையும் நம்மளுடைய பலத்துக்கு மேலாக சோதிக்கிறது இல்லை என்றுதான் இந்த வசனம் நமக்கு ஆணித்தனமாக சொல்வதை நாம் வாசிக்கின்றோம். இருந்த போதிலும் பிரச்சனைகள் வந்தால், கஷ்டங்கள் வந்தால், எதுவும் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும்போது நாம் சோர்வு அடைந்து மன அழுத்தத்தில் நாம் போய்விடுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான காரியம் என்று பார்க்கின்றோம். தாவீது பெரிய தேவனுடைய வீரர். தாவீதும் கோலியாத்தும் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா என் கண்ணில் யாரு தான் ஒரு பெரிய ராட்சசன் மாதிரி தெரியனாக்கா தாவீது தான். ஸ்பிரிச்சுவல் ஜாயிண்ட், பெரிய தேவனுக்காக பெரிய அவர் வந்து போர்கள்லாம் இட்டிருக்கிறார்கள். நிறைய அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் தேவன். ஹை அச்சீவர். தாவீது வந்து ஒரு ஹை அச்சீவர்னாக்கா அந்த சின்ன வயசுல இருந்தே நிறைய பெரிய பெரிய காரியங்கள் செய்து ஒரு ராஜா இருந்தாலும் சரி, இவரை பற்றி தான்
பாடல்கள் புகழ்ந்து பாடுவார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அவர் என்ன சொல்றார்? அவருடைய வாழ்க்கையானதில் நிறைய முடிச்சுகள், நிறைய சிக்கல்கள், திருப்பங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். வாசிங்க சங்கீதம் 77 2, 3 ஒருத்தங்க வாசிங்க. ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். ரொம்ப வருத்தமாக இந்த வசனத்தை எழுதுறதை நாம் பார்க்கின்றோம். வெட் பில்லோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வெட் பில்லோஸ்னாக்கா பெண்கள் நிறைய பேர் அழுகும் போது ராத்திரி எல்லாம் படுத்துட்ட பிறகு அவங்க படுக்கையிலேயே அழுதுட்டு இருப்பாங்களாம். ஆண்கள் அழுகும் போது ஒருவேளை உங்களுடைய மகனோ கணவரோ ரொம்ப நேரம் அந்த பாத்ரூமில் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவங்க நிறைய முறை அந்த பாத்ரூமில் உட்காந்து தான் அவங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. இடம் மாறும், ஆனால் அதே ஒரே காரியம்தான். தாவீது புலம்புறாரு, அழுகிறாரு. ஆத்மா அது ரொம்ப ட்ரபிள்டா இருக்குது என்று அவர் சொல்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு வசனம் வாசிங்க, 143:4. என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பயப்படுறேன்னு சொல்றாரு. நான் ரொம்ப தனிமையாக இருக்கிறேன். அவருடைய பயணமானது வித்தியாசமாக இருக்கிறது. ராத்திரி வேலை வந்துவிட்டால் சில சமயம் சூழ்நிலை மாறும் போது அவரால் என்ன செய்ய வேண்டும் என்றே குழப்பமாக இருக்கிறது. அவர் மறுபடியுமாக வேதத்தில் சொல்றதை பார்க்கின்றோம். வேதத்தில் இருக்கிற பல பெரிய மக்கள் இந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள் போனார்கள் என்று பார்க்கின்றோம். ஜெரமையா பற்றி, அந்த போதகரை பற்றி, அந்த தீர்க்கதரிசி பற்றி வசனம் சொல்லும் போது அது வீப்பிங் ப்ராஃபிட் என்று சொல்றார்கள். அப்படின்னாக்கா அழுது கொண்டே இருந்தாராம். சிறு வயசுல ஒரு 16-17 வயசுல அவர் ஊழியத்தை கூப்பிட்டுட்டார் தேவன். ஊழியத்தை கூப்பிட்டுட்டு ஒரு சத்தியங்களை கொடுத்து பெரிய மக்களுக்கு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். எப்படி சொல்றது? சொன்னா கேட்க மாட்டேன்றாங்களே, இப்படி பண்றாங்களே, அப்படி பண்றாங்களே, ஏன் என்னை எதுக்கு இங்க அனுப்புறீங்க, நான் இப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி புலம்பி 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 அழுதுகிட்டே இருந்தாராம். அவருடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய பலனே அழுது ஜபிக்கிறதுல தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அவருக்கு தெரிய வந்துச்சு. அவருடைய அழுது ஜபித்து கொண்டிருந்ததுனால தான் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று அவருக்கு அந்த சமயத்தில் புரியல. அப்புறமாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அழுது கொண்டே இருந்தார், டீப்லி டிப்ரெஸ்ட். இன்னொரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் அந்த மலையில் என்ன பண்ணிட்டாருனாக்கா, தைரியமாக தேவனுக்காக நின்று, யாரை சேவிக்க போறீர்கள்? தேவன் உண்மையான தேவன் இருந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உண்மையான தேவன் இல்லாவிட்டால் நீங்க பால் தேவனை கும்பிடலாம் என்று அவர் சத்தமிட்டு சவால் இட்டார் என்று பார்க்கின்றோம். அந்த தினம் மாத்திரம் கிட்டத்தக்க 800 சில்லற தீர்க்கதரிசிகளை, பால் தீர்க்கதரிசிகளை அவர் கொலை செய்தார். கோபத்திலையும் சரி, ஆங்காரத்திலையும் சரி, தேவனுக்காக இருப்போம் சொல்லி அந்த உற்சாகத்தில் பண்ணிட்டு அவருடைய உயிருக்கு ஒரு செய்தி வருது, நாளைக்கு நீ இருக்க மாட்டப்பா, உன்னை அழிச்சிருவாங்க அப்படின்னு செய்தி கேட்ட உடனே ஓடுறாரு. ஓடிட்டே இருக்கும் போது புலம்புறாரு. வாசிங்க 1 ராஜாக்கள் 19:4 வாசிங்க. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, இந்த வாழ்க்கை போதும், நான் வாழ்ந்தது போதும், என்னுடைய கஷ்டங்கள் போதும், கண்ணீரை நீர் துடைத்தாலும் சரி துடைக்காட்டாலும் சரி, என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய ஜீவனை, நீங்க கொடுத்த ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. இது என்னன்னாக்கா தற்கொலை செய்கிற சிந்தனைகள் வந்துடுச்சு அவருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்கும் சில சமயம். உயிரோடு இருந்து என்ன புண்ணியம், இதான் முடிவு என்று. இன்னமே என்ன, என்னுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறது? கை தூக்காதீங்க. கேள்வி கேட்க போறேன், கை தூக்கக்கூடாது.
தூக்குனீங்கனாக்கா அப்புறமா எனக்கு அழுவ வந்துடும் இங்கேருந்து. எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டா செத்திருந்தா நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பீங்க? எத்தனை முறை நினச்சிருக்கீங்க? அதான் அவர் சொல்கிறார், நான் செத்தாலே போதும்பா, எனக்கு செத்துட்டாக்கா சந்தோஷம், வீட்லேயும் சந்தோஷம், யாரும் என்னை பற்றி கவலையும் பட மாட்டாங்க, நானும் ஒரு பாரமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாவணும் அப்படின்னு சொல்கிறார். டிப்ரெஷன், மன அழுத்தம், இதெல்லாம் எதை குறிக்குதுனாக்கா மன அழுத்தம். வேதத்தில் வேத பெரிய பெரிய வீரர்களுக்கு மன அழுத்தம் அந்த பாதிப்பு அவர்களுடைய ஜெபங்களும் சரி, அவருடைய பேச்சிலையும் சரி நிறைய காரியத்தை நாம் பார்க்க முடியுது. இதே போல் நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். மன அழுத்தம்னா என்னன்னு கொஞ்சம் நேரம் பார்ப்போம். கிட்டத்தட்ட நம்ம உலகத்தில் 264 மில்லியன்ஸ் டிப்ரெஸ்ட் பீப்புள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம். இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. நிச்சயமாகவே இது பெருகிருக்க தான் கூடும் ஒழிய இது குறைஞ்சிருக்காது. அந்த 264 மில்லியனில் இந்தியா தேசத்தில் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் மேஜர் டிப்ரெஷன், மன அழுத்தத்திலே சிலது சிறிய மன அழுத்தம், அதை சீக்கிரமாக குணம் பண்ணிடலாம். சிலது இன்னும் கொஞ்சம் பெரிய மன அழுத்தமாக இருக்கிறது, அது கொஞ்சம் காலம் கழித்து தான் குணம் அளிக்க முடியும். அப்படின்னு பார்க்கும்போது அந்த பெரிய மன அழுத்தங்கள் இருக்கு இல்லைங்களா, மேஜர் டிப்ரெஷன்ஸ், அது இந்தியாவிலே எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்கும்போது, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பார்க்கும்போது இந்தியாவில் கிட்டத்தட்ட 36%. 100 பேர் மேஜர் டிப்ரெஷன் இருந்தாங்கனாக்கா 36 பேர் இந்தியாவில் இருக்கிறாங்க. 36 பேர் இந்தியாவில் இருக்கிறாங்கனாக்கா, என்னுடைய சபையில் ஒரு 100 பேர் நீங்கள் உட்காந்துருக்கணுனாக்கா அந்த 36ல் நீங்களும் நானும் செலவுங்க. மறந்துடாதீங்க. இது எதுக்காக பேசி கொண்டிருக்கணும்னாக்கா, உங்கள் மத்தியில், நம்ம மத்தியில் மன அழுத்தம் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது இல்லாவிட்டாலும் நீங்கள் அப்படி இருந்திருக்கிறீங்க. இப்பொழுது இல்லாவிட்டாலும் நீங்களும் நானும் அந்த காலகட்டத்தில் வருவோம். இது ஒரு வியாதி. இந்த வியாதியை நீங்களும் நானும் சந்தித்து அதை ஜெயிக்க வேண்டும். சரி, எப்படி இந்த வார்த்தையை உபயோகிக்கிறாங்க என்று நான் வாசித்தேன். அழுத்தம், மன அழுத்தம் என்று பார்க்கும்போது ஹெல்த் ப்ராப்ளம். இந்த வார்த்தை அழுத்தத்தை பற்றி எப்படி உபயோகித்தார்கள் என்று பார்க்கும்போது, முதலாவது 2வது மகா போருக்கு பிறகு, உலக போருக்கு பிறகு இந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களாம். டிப்ரெஷன் என்று சொன்னால் எக்கனாமிக்கல் டிப்ரெஷன். அந்த நம்ம காசு பணம் ரொம்ப டீவேல்வேஷன் ஆகி, அது நீங்கள் இவ்வளோ காசு கொண்டு போனாலும் 1 கிலோ தக்காளி கூட வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் வாங்க முடியலன்னு கேளுங்களேன். தக்காளி இல்லை மார்க்கெட்டில். காசு பணம்லாம் ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அந்த காலத்தில். நிறைய பேருக்கு வேலைகள் இல்லாமல், அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்படி இருக்கும்போது அதான் முதல் தடவையாக இந்த வார்த்தை உலக ஆவியில் உபயோகிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். டிப்ரெஷன் காசஸ் பாவர்ட்டி அண்ட் டிசீசஸ். அந்த அழுத்தத்தினால் என்ன உலகம் பார்த்தது என்று பார்க்கும்போது, ரொம்ப வறுமை, வியாதிகள் அதிகமாக இருந்ததை நாம் அந்த சமயத்தில் பார்க்கின்றோம். இன்னொரு விதமாக அந்த வார்த்தையை உபயோகிக்க ஆரம்பிச்சாங்க, டிப்ரெஷன், அழுத்தத்தை. அது எது என்று பார்க்கும்போது, வெதர் ரிப்போர்ட் நீங்க கேட்டிருப்பீங்க. வெதர் ரிப்போர்ட்னா என்னன்னு சொல்லுங்க. வானிலை அறிக்கை. அந்த சமயத்தில் டிப்ரெஷன், ஒரு அழுத்தம் கடலில் அது ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிப்ரெஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கடலில் வர டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னாக்கா 1000கணக்கான மைலுக்கு அந்த டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகும். அந்த டிப்ரெஷன் மூலமாக பெரிய பெரிய அலைகள், காற்று, ஹை ஸ்பீட் விண்ட்ஸ், அதனால வெள்ளம், புயல் அடிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதுதான் 2வது விதத்தில் அவர்கள் உபயோகித்துக் கொண்டிருந்தார்கள். மன அழுத்தம் இருந்தாக்கா என்ன நடக்குமா? புயல்கள் அடிக்குமா. மன அழுத்தம் இருந்தாக்கா காற்று, கோமான காற்று அடிக்குமா. மன அழுத்தம் இருந்தாக்கா நமக்கு நிறைய வியாதிகள் வருமா.
மூணாவதாக தான் மெடிக்கல் டேர்ம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அழுத்தத்தை பற்றி, மன அழுத்தம் என்று. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எனக்கா மன அழுத்தம் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து அதை வந்து பார்க்காமல் இருந்தால், உங்களை யாரும் வார்த்தையில் அடிச்சிட்டாங்கன்னா, உங்களை யாரும் வந்து குறையா சொல்லிட்டாங்கன்னா, மித்தவங்களை உங்களை வந்து வந்து கேவலமாக நினைத்து சில காரியங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு என்ன மருந்து? அதை என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மூடி மறைச்சி நல்ல சட்டை நல்லா புடவை கட்டிட்டு அப்படியே எப்பொழுதும் போல நடந்துட்டு இருக்கணும் இல்லைங்களா? கவனமாக கேளுங்க. மன அழுத்தம் இருந்தால் அது உள்ளார புயல் அடிக்கிறாப்புல நிறைய காற்று வரும், கோமான காற்று வரும். கோமான காற்று வரும்போது, புயல் அடிக்கும் போது, வெள்ளம் இருக்கும் போது அழிவு வரும். நீங்களும் நானும் அதை பார்த்து கொள்ளாவிட்டால் நாம் வந்து நமக்கு தெரியாமலே மித்தவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டோம். மித்தவர்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வித்தியாசமாக மோசமாக ஆக்கி கொண்டே இருப்போம். இப்பொழுதுதான் மன அழுத்தத்துக்கு வந்து என்ன மெடிக்கல் டேர்மாக ஆயிடுச்சு. அழுத்தம் என்றால் என்ன என்று, அழுத்தம் என்றால் என்னென்று பார்க்கும்போது லேக் ஆஃப் எனர்ஜி. நமக்கு வந்து எப்பொழுதுமே சோர்வாக இருக்கும், பலனில்லாமல். இந்த ஒரு புத்தகத்தை இங்கே தூக்கி வச்சுட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு தான். அழுத்தம், மன அழுத்தம் அது என்னன்னாக்கா ஃபீலிங் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ், இன்ஆடெக்வசி. என்னால் பண்ண முடியாதுங்க, மித்தவங்களாம் இருக்கிறாங்களே அவங்ககிட்ட கொடுங்களேன், என்னால் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் சில வாரங்களுக்கு முன்பதாக, சில மாதங்களுக்கு முன்பதாக இவர்கள் வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்திருக்கக்கூடும். மன அழுத்தத்தை பார்த்தீங்கன்னாக்கா, சரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எப்படி பெண்களும் ஆண்களும் இந்த மன அழுத்தத்துக்கு வித்தியாசமாக இருப்பார்கள் என்று. இன்னும் நிறைய பெண்களும் இருக்கிறீங்க, சில ஆண்கள் இருக்கீங்க. உங்கள் பெண்கள் வந்து மன அழுத்தம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்களே குறை சொல்லிப்பாங்களாம். ஏன் என்னுடைய தவறு, நான் இப்படி இருந்திருக்கிறேன், வித்தியாசமாக இருந்துக்கணும்னு சொல்லிட்டு they blame themselves. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, இவனால தான் எனக்கு மன அழுத்தம் வந்துச்சு, பழிய இன்னொரு இடத்துக்கு போட்டுருது. பெண்கள் மன அழுத்தம் இருக்கும்போது, அவங்க வந்து ரொம்ப சோர்வில் இருக்கும்போது, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு நான் ஒன்றுமே செய்யலை, ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் அப்படி மன அழுத்தத்தில் இருக்கும்போது கோபப்படுவாங்க. அவங்க வந்து சீக்கிரமாக டக்குன்ட்டு ஏதோ வார்த்தைகளை விட்டுருவாங்க. பெண்கள் வந்து ரொம்ப ஆங்ஷியஸாக பயப்படுவார்கள். ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, மித்தவங்களை பார்த்து சந்தேகப்படுவாங்க. பெண்கள் வந்து பிரச்சனை இல்லாத இடத்துக்கு பிரச்சனை வந்து உண்டாகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆண்கள் வந்து பிரச்சனையை உண்டாக்குவாங்க. இதெல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசமாக இருக்கிற ஒரு ரியாக்ஷன் மன அழுத்தத்துக்கு. அவங்க என்னென்ன செய்வாங்கன்ட்டு, பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க நிறைய சாப்பிடுவாங்க, நண்பர்களோடு இருக்கணும்னு பார்ப்பாங்க, அவங்க வந்து அன்பான சூழ்நிலையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி செய்வாங்க. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, மன அழுத்தம் இருக்கும்போது குடிக்க ஆரம்பிப்பாங்க, நிறைய டிவி பார்ப்பாங்க, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. பிறகு அவங்க வந்து என்ன விபச்சார காரியங்களை அவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மன அழுத்தம் வந்து ஆண்கள் பெண்கள் எப்படி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுறாங்க என்று பார்க்கின்றோம். மன அழுத்தத்துக்கு எந்த வியாதிக்குமே சிம்டம்ஸ் இருக்கும். அவர்கள் வந்து ரொம்ப துயரத்தில் இருப்பார்களாம். அவர்கள் வந்து எந்த காரியத்திலையும் உற்சாகமாக எடுத்து செய்யாத ஒரு நிலைமை. அவர்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக எப்பொழுதுமே இருக்கும். எங்கேயும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னாக்கா ஒரு போராட்டம், உளைச்சல். அதனால் இங்கேயும் அங்கேயும் இருக்கிறது. ஹைப்பர் ஆக்டிவ்னா ரொம்ப காரியத்தை பண்ணுவாங்க, இல்லைனாக்கா ஒன்றுமே பண்ண மாட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அவங்களுக்கு வந்து லாஸ் ஆர் இன்க்ரீஸ், நிறைய நேரம் தூங்குவாங்க, இல்லைனாக்கா நிறைய நேரம் தூக்கம் வராது. வெயிட் லாஸ், சிலவங்க வந்து எடை குறையும், சிலவங்களுக்கு எடை கூடும், சிலவங்களுக்கு வந்து பசி இருக்காது, சிலவங்களுக்கு நிறைய பசிக்கும். இது வந்து டிஸ்டர்பன்ஸ் என்று பார்க்கின்றோம். அதுக்கு சிம்டம்ஸ் என்ன என்று பார்க்கும்போது, அவங்களால ஒரு காரியத்தை படித்தாலும் சரி,
பண்ணாலும் சரி ரொம்ப நேரம் அந்த காரியத்தில் அவங்க சமயம் செலுத்த முடியாது, அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்ட்டு நம்ம பார்க்கின்றோம். சில சிம்டம்ஸில் நாம் பார்க்கும்போது மன அழுத்தத்தை என்னென்ன பார்க்கும்போது ரொம்ப அவர்கள் அவர்களே அவர்களை பற்றி குறை கூறி, நான் ஒன்றும் இல்லாதவன், ஒன்றுமே பண்ண முடியாது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பொழுதுமே ரொம்ப டயர்டாக இருப்பாங்கன்னு பார்க்குறோம். அவங்களுக்கு சாகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். இது பாருங்கள், ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லைங்களா? ஹை சூசைட் ரைட். அவங்க மைனர் டிப்ரெஷன், மேஜர் டிப்ரெஷன் இருக்குது. மேஜர் டிப்ரெஷன்னா 5 மாதத்துக்கு மேலாக இருக்கும் போது, மைனர் டிப்ரெஷன்னாக்கா 2-4 மாதத்தில். ஹை சூசைட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 40 வினாடிக்கு ஒருத்தவங்க நம்ம உலகத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? 40 வினாடிக்கு ஒரு முறை தற்கொலை பண்ணுறாங்க. 40 வினாடி தான். எதுக்குன்னு பார்க்கும்போது மன அழுத்தத்தினால. மேஜர் காஸ் ஆஃப் சூசைட் மன அழுத்தம் என்று நாம் மறுபடியுமாக நாம் பார்க்கின்றோம். இன்னமும் நீங்கள் அது எதுக்காக நடக்குது என்று பார்க்கும்போது, இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே தான், நியூட்ரிஷியஸ் டிஃபிஷியன்சி. சாப்பாடுல குறை இருக்கிறதுனால் நமக்கு மன அழுத்தம் வருதான். நீங்களும் நானும் ஒரே விதமான சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கிறதுனால், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம். எப்பொழுதும் கேட்கும்போது என்ன சாப்பிட்டீங்கன்னா தோசை, என்ன சாப்பிட்டீங்கன்னா களி, என்ன சாப்பிட்டீங்கன்னா கீரை, இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் நல்ல சாப்பாடு. ஆனால் அதனால தான் அந்த சாப்பாடு ஃபுட் பிரமிட் கொடுத்துருக்குறாங்க, வெரைட்டி ஆஃப் ஃபுட் இல்லைங்களா? எங்கள் வீட்டுக்கு வந்துட்டிங்கனாக்கா அந்த கிராமில் ஒரு 6-7 விதம் இருக்கும். கொண்டக்கடலை, ராஜ்மா, பச்சை பயிறு, சோயா பீன்ஸு, இன்னொன்று சரி ஏதோ காராமணி, இதெல்லாம் ஒரு 5-6 விதமான கிராம் இருக்கும். ஒரே நாளில் அது சாப்பிடாம வித்தியாசமான நாட்களில் சாப்பிட்டு, காய்கறி வாங்கும் போதும் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வெண்டைக்காயிலேருந்து பாவக்காய் வரைக்கும். பாவக்காய் உங்களுக்கெல்லாம் பிடிக்குங்களா? சரி, பிடிச்சா சமைக்கும் போது என்னை கூப்பிடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாவக்காய் இல்லையா? வித்தியாசமாக அந்த டிஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம் வித்தியாசமான சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாம் பார்க்கின்றோம். சரி, இது இன்னொரு காசு என்னன்னாக்கா, சில சமயம் நம்ம மாத்திரைகள் ரொம்ப நாளாக எடுக்கும் போது, ஒரே மாத்திரையை ரொம்ப நாள் எடுக்கும்போது, அது டாக்டர் சொல்லி தான் நீங்கள் எடுக்கிறீங்க, இருந்தாலும் அது எடுக்கிறதுனால் மன அழுத்தம் வரும். இல்லைன்னாக்கா நீங்கள் காஃபி குடிக்கிறதுனால், அது எப்படி தவிர்க்கிறதுன்னு எனக்கு தெரில. அது காஃபி குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல நமக்கு உறவு வருது. அந்த சமயத்தில் அன்பாக இருக்கிறோம். காஃபி குடிக்கலைனாக்கா, சேர்ந்து குடிக்கலைன்னா கொஞ்சம் கோவப்படுறோம். நானும் பார்த்துருக்கிறேன். சபையார் வீட்டுக்கு போகும்போது என்னை கேட்பாங்க, பாஸ்டர் காஃபி டீ எதுவும் வேணுங்களா? முன்னாடிலாம் ரொம்ப தயங்குவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போதகருங்கன்னா இப்போ காஃபி டீ தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு. காஃபி டீ கொடுக்குறாங்க போதகர் வந்தாலும் சரி இல்லையா? கெஃபைன் ரொம்ப அது ஒரு டிப்ரெஷன். முதல்ல என்ன பண்ணணுனாக்கா, கெஃபைனுடைய வேலை என்னன்னாக்கா, உங்களுடைய பாடியோடைய ஆக்டிவிட்டி ரேட் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். நல்லா இது பண்ணுங்க. அதனால் தெளிவாக இருக்கும், நல்ல எனர்ஜி இருக்கிறாப்புல தெரியும். அது கொஞ்சம் குறைய அது சக்தி குறைய உங்களுக்கு கீழே போட்டுரும். திருப்பியும் எங்கே இருந்தீங்களோ அதுக்கும் கீழே போட்டுரும். திருப்பி இன்னொரு காப்பி குடித்தாதான் கொஞ்சமாச்சும் அந்த பலன் கிடைச்சாப்புல நமக்கு இருக்கும். சரி, லோ பிளட் சுகர், இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹை பிளட் சுகர்னாச்சும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லோ பிளட் சுகர் வந்தாக்கா நம்ம உளர ஆரம்பிச்சிருவோம். சில சமயம் நம்ம எங்கே இருக்கிறோன்னு கூட தெரியாது, கொலாப்ஸ் ஆயிடலாம் இல்லைங்களா? ஹார்மோனல் இன்பேலன்ஸ், நம்ம பாடியில் சில காரியங்கள், சில பகுதிகள் வேலை செய்யாமல் இருக்கும்போது தைராய்டு இருக்கும், மெனப்பாஸ் சமயம் இல்லைங்களா? இந்த மாதிரி சமயத்தில் அலர்ஜிஸ் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் சளி, இருமல், அந்த மூக்கில் இருந்து தண்ணி வர்றது, இதெல்லாம் இருந்தாக்கா அலர்ஜிஸ், அதனால் நீங்கள் மன அழுத்தத்தில் போகலாம். ஹெவி மெட்டல்ஸ்னால் இது மியூசிக். சில சமயம் எங்கள் மகன் கிறிஸ்துவ பாட்டு கேட்குறானா இல்லைனாக்கா செக்குலர் பாட்டு கேட்குறானா எனக்கு தெரியல. என்ன மியூசிக் கேட்டுட்ருக்குற?
அவன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவான், டேடி ஐ லிசன் ஒன்லி டு கிறிஸ்டின் மியூசிக், நான் எப்பொழுதுமே கிறிஸ்துவ பாடல் தான் கேட்பேன்னு சொல்லிட்டு. நான் அந்த கிறிஸ்துவ பாடலில் எப்படி வந்துடுச்சு இப்போ, அவனாச்சும் வெளியே இருக்கிறவனாச்சும் கொஞ்சம் ஒழுங்காக பாடுறான் பொழுது, அந்நியன் கிறிஸ்துவ பாடு வந்து அந்த மாதிரி கேவலமாக சில பாடல்கள்லாம் இருக்குது, ஹெவி மியூசிக். அதை நம்ம கேட்க கேட்க மன அழுத்தத்தில் போயிடுவோம். நமக்கு எப்படி காஃபி நம்மளை வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு கீழே வருதோ, அதே போல் அந்த மியூசிக்கும் நம்மளுடைய மனசை மேலே தூக்கிட்டு கீழே போயிடணும். அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாமல், அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஃபெயிலியர்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம், தோல்விகளை நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைங்களா. ஃபெயிலியர்ஸ், அன்மெட் எக்ஸ்பெக்டேஷன், அதோடைய காசஸ் என்ன என்று பார்க்கும்போது, சிறு வயசில் சிலவர்கள் வந்து அப்யூஸ்டாக இருப்பார்கள். மெடிக்கல் கண்டிஷன், ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த கேன்சரு இல்லைனாக்கா டெர்மினல் இல்னஸ் இருக்கும்போது மன அழுத்தம் இருக்கலாம். நேச்சுரல் லைட் டிப்ரவேஷன். நேச்சுரல் லைட்னா என்னங்க? எத்தனை பேர் வெயிலில் ஒரு 10 நிமிஷம்னாச்சும் ஒரு நாளைக்கு இருக்கிறீங்க? நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் உள்ளார போயிடுச்சு இல்லைங்களா, கதவுக்குள்ளார இல்லைங்களா. அது ஏசி இருக்குதோ இல்லையோ, நம்ம வெயிலை பார்த்தா இப்போ பயப்படுறோம், கருப்பாயிருவோன்ட்டு. வெயிலை பார்த்தா பயப்படுறோம். ஏன்னாக்கா அது வந்து ஒரு வேளை தொலி. இப்போ என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸு, 11 மணிக்கு மேலே, முன்னாடி வந்து சொன்னாங்க காலம்பர வெயில் 10 மணிக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து 11 மணிக்கு மேலே நீங்கள் வெயிலில் நிச்சயமாக 10 to 20 நிமிஷம் ஒரு நாளும் இருக்கணும்ன்ட்டு. ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா. அட்லீஸ்ட் வெயில்லனாச்சும் கொண்டு ஆடுங்க. இப்போ நாங்கள் வந்து ஒசூர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா சிலவங்க அதிகாலம்பர நடக்கிறாங்க. சிலவங்க, நான் இப்போ நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கேன், சிலவங்க ஒரு 9 மணிக்கு மேலே தான் வாக்கிங் போகிறாங்க வெளியே. யோசிக்கிறேன், சரி இந்த வெயிலுக்காக அவங்க வாக்கிங்கும் பண்ணியிருக்கிறாங்க, வெயிலையும் அவங்க வந்து அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறாங்கன்ற. அதனால் அந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம் நம்ம உடலுக்கு, நம்மளுடைய மனதுக்கு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா. சிலவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் என்னக்கா, எப்பொழுதுமே ரொம்ப நம்மளை பற்றியே ரொம்ப லோ திங்கிங், அந்த நான் எது பார்த்தாலும் குறை சொல்லி. நாங்கள் அழகாக அந்த வெள்ளை பேப்பர் இருக்கும், அதில் எங்கேடா அந்த புளி கருப்பான இது இருக்குன்ட்டு, அந்த கிளாஸில் தண்ணி கொடுக்கும்போது, இவ்வளோ பெரிய கிளாஸில் தண்ணி கொடுக்கும்போது இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், சிலவங்க ஐயோ முக்கால்வாசி கொடுத்தாங்க சந்தோஷமாக குடிச்சிருவாங்க. சிலவங்க இன்னும் முக்கால்வாசி தான் கொடுக்குறாங்க, முழுசாக கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. எப்பொழுதுமே அவங்களுடைய சிந்தனைகள் வந்து ரொம்ப லோவாக இருக்கும்போது அது மன அழுத்தத்துக்கு நம்மளை தள்ளுதுன்னு பார்க்கும்போது, யாரும் மறித்து விட்டால், நம்மளுடைய மறித்தாலும் சரி இழந்துட்டாலும் சரி, மறித்தாக்கா ஒரு விதமான கவலை, இல்லைனாக்கா நம்ம நண்பர்கள் இந்த பக்கத்தில் வீட்டில் இருந்து இன்னொரு வீடுக்கு போனாலும் சரி, இன்னொரு ஊருக்கு போனாலும் சரி, அது வந்து ஒரு லாஸ் தான் நமக்கு. ஸ்பிரிச்சுவல் ஃபேக்டர்ஸ், நம்ம வந்து ஒரு வேளை தேவனுடைய நல்ல உறவில்லாமல் இருந்தால் அதுவும் மன அழுத்தத்துக்கு அது கொண்டு போய் விடும் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த மன அழுத்தமெல்லாம் இதெல்லாம் காரணம் என்று நாம் பார்க்கின்றோம். இது மனம் அழுத்தம் இருந்தால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று பார்க்கும்போது, முதலாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் என்று பார்க்கும்போது, ஏதாச்சும் உங்களுடைய உடல்லையும் என்னுடைய உடல்லையும் எதிரிகள் போய்விட்டால், வைரஸோ ஜெர்ம்ஸோ நுழையும் போது நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, நிறைய சண்டை போடுறவங்க இருக்காங்க நம்ம உடலுக்குள்ளார, உடனே வந்து தாக்கி கொன்று அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு அவங்க திருப்பி போய் உக்காந்துருவாங்க. அதான் இம்யூன் சிஸ்டம். அது வந்து மன அழுத்தம் இருக்கும்போது இம்யூன் சிஸ்டமுடைய சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நமக்கு நிறைய வியாதிகள் வரும் என்று நாம் வாசிக்கின்றோம். மனம் அழுத்தம் இருக்கிறவர்களுக்கு 50% அதிகமான ஸ்ட்ரோக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று நாம் வாசிக்கிறோம். 250% அதிகமாக இருதய கோளாறு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்கிறாங்க. நிமோனியா இருந்தால் அதை வந்து குழப்பிடும் என்று சொல்கிறாங்க. மன அழுத்தம் இருக்குதுன்ட்டு நமக்கு தெரிஞ்சு அதை நாம் வந்து சரிப்படுத்தாவிட்டால், அதுக்கு மருந்து மாத்திரை எடுக்காவிட்டால் நமக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் என்று பார்க்குறோம். டிப்ரெஸ்ட் பர்சன்ஸ்
have diminished ability to combat their own disease, so help is needed. வெளியே இருந்து நமக்கு உதவி தேவை என்று நான் டாக்டர்ஸும் சைக்காலஜிஸ்டும் சொல்றதை நாம் மறுபடியும் பார்க்கின்றோம். சில காரியங்கள் செய்தால் இந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் வெளியே வரலாம். நான் இது முதலையே சொல்லிடணும், நான் மருத்துவன் இல்லை, அதனால தான் மருந்து பேர்லாம் நான் சொல்லலை. நீங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் ஒரு மருத்துவர்கிட்ட தான் நீங்கள் போகணும். பாஸ்டர் சொன்னார், அதை முயற்சி பண்ணேன், மோசமாக ஆயிடுச்சேன்னு சொல்லி என்கிட்ட ஜெபத்துக்கு வராதிங்க. நான் சொல்லி நீங்கள் பண்ணக்கூடாது, டாக்டர் சொல்லி தான் நீங்கள் பண்ணணும். இந்த மெடிசன் சமாச்சாரத்தை பற்றி இல்லைங்களா. ஒன்று என்ன பண்ணலான்னாக்கா, நேச்சுரோபதியில் நிறைய மருந்துகள், நிறைய மாத்திரைகள், நிறைய இந்த மூலிகையிலிருந்து ஆயத்து பண்ண சில காரியங்கள் இருக்கிறது. அதை எடுத்தால் நேச்சுரோபதிக்கும் அலோபதிக்கும் இப்போ வந்து டக்குன்னு ஒரு குரோசின் போடுறோம் இல்லைங்களா. தலை வலிச்சாலும் சரி, ஒரு காய்ச்சல் இருந்துச்சுனாக்கா என்ன மாத்திரை பேரே தெரியல எனக்கு, நான் நிறைய மாத்திரை எடுக்கிறது இல்லை. பேராசிட்டமால் எடுக்கிறீங்களா, சரி பேராசிட்டமால் மாத்திரை காய்ச்சல் அடித்தோடனே நீங்கள் போட்டுடுறீங்க. அது வந்து காய்ச்சல் போனாப்புல உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலி மருந்து வந்து அலோபதி வந்து க்யூரே பண்ணாது, அது வந்து ஒரு சப்ரஸ் பண்ணி உங்கள் பாடியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அந்த டிசீஸ் அங்கே உள்ளார இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் நேச்சுரோபதி மெடிசனுக்கு நீங்கள் முதல்ல மூலிகை மருந்துக்கு நீங்கள் முதல் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதில் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து அலோபதிக்கும் போகலாம். ஆனால் இது நல்ல கவனமாக கேளுங்க. A short term antidepressant drug may be needed. Short term. நிறைய பேர் இந்த மன அழுத்தம் உள்ளவர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த ஆங்கில மாத்திரைகள்லாம் எடுத்துட்டு அதனால மறுபடியுமாக அவர்கள் மன அழுத்தத்துக்கு போகிறாங்க. அது வந்து ஒரு அடிக்ஷனாக மாறிடுது. அது இல்லாமல் அவர்களால் ஒன்றும் இருக்க முடியாது, ஒன்றும் பண்ணவும் முடியாது. அதனால் ஒன்லி ஷார்ட் டேர்ம், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் நீங்கள் அந்த மாத்திரைகளை எடுக்கணும். அதுவும் இந்த டாக்டர் சொல் பிரகாரமாக நீங்கள் எடுங்க. அது நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். மன அழுத்தம் இருந்தாக்கா டெஃபிஷியன்சி ஆஃப் நியூட்ரிஷன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து ஃபாலிக் ஆசிட், விட்டமின் B12, விட்டமின் B6 இதெல்லாம் குறைவாக இருந்தால் மன அழுத்தத்துக்கு நீங்கள் நிச்சயமாகவே போய்விட முடியும். எனக்கும் அந்த மன அழுத்தம் வந்துவிடும். B12 எதில் கிடைக்குதுன்னு சொல்லுங்கள் அதிகமாக? வெஜிடேரியன் சொல்லுங்கள். B12 எதில் கிடைக்குது? எப்படிங்க? ப்ராக்லி அதில் இருக்குது. வேறு எதில் இருக்குது? நீங்கள் ஸ்ப்ரவுட்டட் கிராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரவுட்டட் கிராம்ஸ்னால் அந்த பாசி பருப்பு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சரி உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறேன் இல்லைங்களா, அதை கொஞ்சம் ஊற வச்சு நம்ம ஒரு துணியில் சுற்றி வச்சுட்டாக்கா அது முளைக்க ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அது வந்து நல்லது B12க்கு இல்லைங்களா. இந்த நியூட்ரிஷன்லாம் இருந்தால், விட்டமின்ஸ்லாம் இருந்தாக்கா நமக்கு மன அழுத்தம் வரத்துக்கு வாய்ப்புகள் குறைவு என்று சொல்கிறாங்க. ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்லைங்களா, லோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இது வந்து நிறைய மீனில் இருக்குது இல்லைங்களா, வேறு வெஜிடேஷன்லேயும் இருக்குன்று நாம் பார்க்குறோம். இந்த காரியத்தை நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய மன பலத்துக்காக, சந்தோஷத்துக்காக நாம் சாப்பிடணும் என்று பார்க்கின்றோம் இல்லையா. இன்க்ரீஸ் த கன்சம்ஷன் ஆஃப் ஹை ஃபைபர் ஃபுட், பிளான்ட் பேஸ்ட் ஃபுட். எது நாம் அதிகமாக சேர்க்கணுன்னாக்கா கீரை வகைகள், சோளம், மக்காசோளம், ஹை ஃபைபர் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப லேசாக நம்ம நினச்சிக்கிறோம். நம்ம முருங்கைக்காய் கொண்டாந்துருக்குறாங்க, யாரும் வாங்கிட்டு போங்க. முருங்கை சண்டை போடாமல் வாங்கிட்டு போங்க, கொஞ்சம் தான் இருக்குது இல்லைங்களா. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, இதெல்லாம் கீரை வகைகள் நிறைய சாப்பிடுங்க. இதனால் ஹை ஃபைபர் ஃபுட்டை சாப்பிடும் போது நமக்கு அந்த மன அழுத்தம் குறையும் என்று. எதை நாம் எடுக்கக்கூடாது என்று மேலும் மேலும் சொல்கிறாங்க என்று பார்க்கும்போது, மதுபானம், காஃபி, டீ எடுக்காதீங்க. இந்த மாதிரி காரியத்தை நாம் சாப்பிடும் போது பம்ப்கின் சீடு, நம்ம பூசணிக்காய் விதை, அது ரொம்ப நல்லது என்று பார்க்கின்றோம் இல்லைங்களா. ரா நட்ஸ்னாக்கா நம்ம பாதாம் பருப்போ இல்லைனாக்கா
வால்நட், அந்த மாதிரி பருப்புகளை எங்கள் பெரியப்பா வந்து, நான் சின்ன வயசில் அவர் கடலூரில் இருந்தார். டெலிஃபோன் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், சூப்பரண்டன் மாதிரி. சாயந்தரம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவருக்கு ஒரு சின்ன பெட்டி இருக்குது. அது எப்போதுமே பூட்டி தான் வச்சுருப்பார். அதெல்லாம் காசு எல்லாம் இருக்கும், அவருடைய காசு, அந்த பேங்க்கு விபரம்லாம் அதெல்லாம் தான் இருக்கும். அந்த பூட்டை திறந்து எங்களெல்லாம் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கையை திறங்க அப்படின்னு கை நின்னோடனே ஆளுக்கு ஒரு 6-7 என்ன கடலை, என்ன கடலை, நிலக்கடலை, பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, நிலக்கடலையே ஒரு 6-7 வைப்பார். இது சாப்பிடுங்கன்னு சொல்லி அமைச்சிருவார். ரொம்ப நல்ல நட்டு, ரொம்ப அதிகமாக பலன் இருக்கிற நட்டு இப்போ நம்ம சாப்பிட்றது இல்லை. என்னன்னு நீங்கள் சொல்லுங்க, எதுங்க ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நேற்று கூட 25 ரூபாய்க்கு நான் ஒன்று வாங்கினேன், பெருசாக இருக்கும். கோகோனட்டு, தேங்காய் இல்லையா? அந்த காலத்தில் எங்கள் அம்மா வந்து சட்னி அரைக்கும் போது நான் பக்கத்தில் வந்தாக்கா ஒரு தேங்காய் சில எடுத்து கொண்டு சாப்பிட்டு போடா அப்படின்ட்டு கிச்சன்லேருந்து வரட்டும்னா எனக்கு ஒரு தேங்காய் இது கொடுத்துருவாங்க இல்லையா? அந்த தேங்காவை நல்லா சாப்பிடுங்க, அதில் நிறைய பலன் இருக்குது. அது போல் சீப்பாகவும் எதுவும் இல்லை, அது நம்ம வந்து லேசாக வாங்கி நம்ம சாப்பிட்லாம். மன அழுத்தத்துக்கு நிச்சயமாகவே சில காரியத்தை நாம் எடுத்துக்கக்கூடாது, சில காரியங்களை நாம் சாப்பிடணும். சாப்பாடு மூலமாக மன அழுத்தம் போய்விடும் என்று மறுபடியுமாக நம்ம டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அதை நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், சில மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டாடணும். என்ன மாற்றம் என்று பார்க்கும்போது, அந்த சோம்பேறித்தனம் படாமல் நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். அன்னைக்கு பாருங்கள், இப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய ஸ்கூட்டர் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. பிரபுவும் அவங்க மனைவி என்னை ரொம்ப புகழ்ந்துட்டாங்க, பாஸ்டரே சைக்கிள் ஓட்டுறாரு அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரியல ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆனால் அவங்களுக்கு தெரியல, நான் ஏதோ எக்ஸசைஸுக்கு ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப நல்ல ஒரு காரியம். நான் இப்போ சைக்கிள் வாங்க போகிறேன், இன்னொரு கொஞ்சம் காசு கிடச்ச உடனே முதல்ல அதுதான் வாங்கணும். சைக்கிள் வாங்கிட்டு, ஸ்கூட்டரு பெட்ரோலும் ஏறி போகுது, சைக்கிள் ஓட்டினாலும் நமக்கு உடலும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சைக்கிள் ஓட்டுங்க, நடங்க. சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10, 15, 20 நிமிஷம் இருங்க என்று நாம் பார்க்கின்றோம். விசேஷமாக அந்த வின்டர் சமயத்தில், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் மன அழுத்தம் வர்றது வந்து ரொம்ப சாதாரண ஒரு காரியம். அதை அந்த சமயத்தில் வந்தால் ரொம்ப பயப்படாதீங்க. எனக்கா அது திருப்பியும் சம்மர் வரும்போது அது மாறிடும், அந்த மன அழுத்தம் போய்விடும். நீங்களும் நானும் நிச்சயமாகவே 7 மணி நேரம் நாச்சும் தூங்க வேண்டும். தூக்கம் வராட்டினாலும் பரவாயில்ல, 7 மணி நேரம் நீங்கள் படுக்கையிலே இருங்க. தூக்கம் வராமல் நீங்கள் புலம்பிக்கூட்டு இருந்தாலும் பரவாயில்ல, படுக்கையிலே இருங்க, படுத்துட்டு இருங்க. 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்கணும். அவங்க பாடி வந்து அந்த பொசிஷனில் இருந்தால் தான் பலன் அடைவோம் என்று வேதத்துலேயும் சொல்லுது, நம்ம மெடிக்கல் சயின்ஸ்லேயும் சொல்லுது இல்லைங்களா? எப்படி நல்லா தூங்குறது சொல்லி இன்னொரு முறை நாம் பார்க்கலாம். மன அழுத்தம் இல்லைங்களா, அதை நாம் எப்படி மேற்கொள்ளும் தான் நாம் பார்த்துட்ருக்குறோம். நிச்சயமாகவே நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்துவ கவுன்சிலர்கிட்ட நீங்கள் போகலாம். எந்த காரியத்தை பற்றி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படி பார்க்கும்போது, செல்ஃப் டாக்னாக்கா நீங்கள் உங்கள்கிட்டே பேசி கொண்டிருக்கிறீங்க. உண்மையாக போயிங்களா? நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறீங்களா, பேசலையா? ஒருவேளை தெரியாது உங்களுக்கு இல்லையா? நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறீங்க, தினமும் பேசுகிறீங்க, நிறையா பேசுகிறீங்க. மித்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு மேலே பேசுகிறோம். நம்மக்கிட்ட என்ன பேசுகிறோம்? சொல்ல முடியாட்டினாலும், இதுனா குழம்பு இப்படி வச்சுட்டாங்க இன்னைக்கு இல்லையா, அந்த வாசனை வரலையே, டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குது. நம்ம சொல்ல முடியாட்டினாலும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு எப்படி பேசுகிறோம்? அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்த உடனே, இந்த ட்ரெஸ்ஸு நம்ம கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கிறோம். செல்ஃப் டாக். சில சமயம் அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது, இந்த பாடத்தை எப்படி படித்து என்னத்தை மார்க் வாங்குறது? செல்ஃப் டாக். இதெல்லாம் நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்மக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன நம்மக்கிட்ட பேசுகிறோம்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்களை பற்றி குறைவாக பேசும்போது
மித்தவர்களை பற்றி குறைவாக நினைக்கும் போது நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட பேசும்போது சந்தோஷமாக பேசணும். நேற்று வந்து வீட்டில் இருந்து வெளியே வந்தேன். மேலே இருந்து கீழே வரும்போதே யாரோ ஃபோன் கூப்பிட்டாங்க. நான் ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறேன். அந்த கதவை திறந்து ஸ்கூட்டர் போனோடனே எய்த்தாப்பில் அந்த வயசான ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க நினச்சிட்டாங்க நான் அவங்ககிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதுக்குலாம் அவங்க வந்து பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறமா தான் ஒரு நிமிஷம் கழிச்சு அவங்களுக்கு தெரியுது நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், அவங்ககிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனில் பேசும்போது பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் சந்தோஷமாக பேசுவாங்க, சிரிச்சுட்டு தான் பேசுவாங்க. ஒருத்தவங்க இந்த சபையில் இருக்கிறாங்க, நான் யாரும் நான் சொல்ல விரும்பல, அவங்கள சிரிச்சதை பார்த்ததே இல்லைன்னா. இது வரைக்கும் அவங்க என்னைய பார்த்தும் சிரிச்சதில்லை, மற்றவங்க பார்த்தும் சிரிச்சதில்லை. ஒரே முறை சர்ச்சுக்கு வெளியே இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது சிரிச்சதை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபோன்லனாச்சும் சிரிக்கிறாங்களே அப்படின்ட்டு. அதனால் அந்த பேசும்போது உங்களுக்கு சிரிப்பு வருதில்ல, சந்தோஷம் வருதில்ல, அதே போல் உங்ககிட்ட நீங்கள் சந்தோஷமான காரியத்தை பேசுங்க. அது வந்து நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும்ன்ற அம்மையார் சொல்கிறாங்க, ஷெல்டர் இன் த ஸ்டார்ம் அந்த புத்தகத்தில். மெனி வாக்கிங் அலாங் த பாத் ஆஃப் லைஃப், வாழ்க்கை பயணத்தில் நாம் நடந்து கொண்டிருக்கும் போது, dwell upon their mistakes and failures and disappointments. அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சோர்வுகள், அந்த பிரச்சனைகள், தோல்விகள், அதை பற்றியே அவங்க பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. அதனால் அவருடைய இருதயம் எப்படி எதனால் நிரம்பி இருக்குன்னு பார்க்கும்போது துயரத்தினால் நிரம்பி இருக்கிறது. அவங்களுடைய இருதயம் எப்படி எதனால் நிரம்பி இருக்குன்னு பார்க்கும்போது சோர்வினால் நிரம்பி இருக்குது என்று அவங்க சொல்றாங்க. A discouraged soul is filled with darkness. நம்ம வந்து இந்த மாதிரி காரியத்தை நாம் கவனம் செலுத்தி அதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கும் போது சோர்வு வந்து நம்மளுடைய ஆலயமானது இருள் அடைந்து போகிறது என்று சொல்றாங்க, வெளிச்சம் இல்லாமல் போகிறது. அவங்க அப்படியே அதை பற்றி பேசும்போது சொல்றாங்க, அவங்க கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, have there not been some bright spots in your experience? உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நாட்களில் சந்தோஷமான காரியங்கள் இல்லையா, ஆசீர்வாதமான காரியங்கள் இல்லையா? அதை பற்றிலாம் நீங்கள் ஏன் யோசிக்க மாட்டேன்றீங்க என்று அந்த கேள்வியில் இருக்குது. When you look back into chapters of your life, உங்களுடைய வாழ்க்கையின் வரலாறை நீங்கள் பார்க்கும்போது, போன வாரத்தை நீங்கள் யோசிக்கும் போது, நேற்று தினத்தில் நீங்கள் வந்து சற்று சமயம் எடுத்து யோசிக்கும் போது, அந்த சமயத்தில் நேத்தோ போன வாரமோ முந்தா நேத்தோ போன வருஷமோ நல்ல காரியங்கள் நடக்கலையா உங்கள் வாழ்க்கையில்? கேள்வி. இந்த வாட்டி கை தூக்குங்க. நேத்து தேவன் உங்களை ஆசீர்வதித்தாரா? கை தூக்குங்க. ஆசீர்வதித்தார். கொஞ்சம் பேர் தூக்கல, அதனால் ஆசீர்வாதம் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு முன்னாடி தேவன் உங்களை ஆசீர்வதித்தாரா? அதை பற்றி யோசிப்போம், அதை பற்றி நாம் அதை பற்றி பேசுவோம். அவருடைய நல்ல காரியத்தை பற்றி நாம் பேசும்போது தேவன் நிச்சயமாகவே அந்த சூழ்நிலையை மாற்றி மனசோர்வுகளை எடுத்து அந்த அழுத்தத்தை எடுத்து போடுவார் என்று பார்க்கின்றோம். இன்னமும் அவங்க சொல்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? ஆர் நாட் காட்ஸ் ப்ராமிசஸ், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு பலனாக இல்லையா? அது ரொம்ப ரொம்ப என்ன, அந்த பூ மனம் கொடுக்குது இல்லைங்களா, அது போல இல்லையா, நம்மளை சுற்றி இல்லையா என்று அவங்க கேட்குறாங்க. தேங்க் காட் ஃபார் த பிரைட் பிக்சர்ஸ். என்னுடைய தலைப்பு என்னன்னாக்கா பிரைட் பிக்சர்ஸ். முதல்ல ஸ்லைடை பார்த்தீங்கன்னாக்கா லுக் அட் த பிரைட் பிக்சர்ஸ் இல்லைங்களா? தேங்க் காட் ஃபார் த பிரைட் பிக்சர்ஸ் ஹி ஹஸ் பிரசன்டட் டு அஸ். The Son of God, தேவன் என்ன நமக்காக செய்தார் என்று நீங்களும் நானும் நினைக்கும் போது அந்த காரியம் சந்தோஷத்தை கொடுத்து, அந்த காரியம் நமக்கு புது பலனை கொடுத்து, அந்த காரியம் சோர்வெல்லாம் எடுத்து போடும் என்று சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? நமக்காக இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களையும் என்னையும் எப்படி ஆசீர்வதிப்பார்? இயேசு கிறிஸ்து நம்மளோட இருக்கும்போது, பரிசுத்த ஆவியால் நீங்களும் நானும் நிரம்பி இருக்கும்போது, நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம்? அந்த காரியத்தெல்லாம் நாம் யோசிக்கும் போது நிச்சயமாகவே அந்த சந்தோஷமும் சமாதானமும் கொடுக்கும் என்று தான் பார்க்குறோம். பவுல் ரொம்ப குழப்பத்தில் இருந்தார் என்று பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனமும் 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 5ம் 6வது வசனமும் வாசிங்க. எனக்கு நேரிட்ட உபத்திரத்தை அவர் அறிவிக்கிறார் இப்பொழுது. வாசிங்க, மேலும் வாசிங்க. பிழைப்போன்ட்டே அவருக்கு நம்பலையாம் சில சமயத்தில். சரி, 7வது அதிகாரம் 5ம் 6ம் வசனம் வாசிங்க. எந்த பக்கத்தும் திரும்பினாலும் உபத்திரங்கள் தான். யார் இதை சாட்சியாக சொல்றாரு? பவுல் அப்போஸ்தலர், ஊழியக்காரர். எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்கனாக்கா, என்னைய பலப்படுத்துறதுக்கு, உங்களை பலப்படுத்துறதுக்கு. அவங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படி இருந்திருக்குதே. எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பெரிய பெரிய மலைகள், போகாமல் நமக்கு எதிராக நிற்கிறாப்புல காட்சி அளிக்குது. வாசிங்க, மேலும் வாசிங்க. போராட்டங்கள். தேவன் நமக்கு ஆறுதல் செய்தார் என்று அவர்கள் ஆணித்தனமாக சொல்றாங்க. அதனால தான் அவர்கள் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் போதும் அவர்கள் ஸ்துதிகளை பாடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த புத்தகம் பிலிப்பியருக்கு எங்க எழுதினார்னு பார்க்கும்போது சிறையில் இருந்து எழுதினார். அந்த சின்ன அந்த லெட்டரில், எபிசோட்ல பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சந்தோஷம், ஸ்துதி, ரிஜாய்ஸ், ஜாய் என்று 14 முறை சொல்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஜெயிலில் இருந்துட்டு அவருடைய மனப்பான்மையை பார்த்தீங்கன்னாக்கா, இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, தேவன் அவருடைய ஆவியினால் எங்களை தேற்றினார், பலப்படுத்தினார், என்னை ஆசீர்வதித்தார், எங்களை நடத்தினார், ஊழியம் செய்யறதுக்கு பலனை கொடுத்தார், எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்தார், வாய்ப்புகளை கொடுத்தார் என்று அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். கடைசியாக நம்ம பார்க்க இருக்கிறோம், கிறிஸ்து நம்ம வாசித்த வசனம் மத்தேயு 26:36 வரைக்கும் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய வாசிங்க, அதை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களோடே கெத்சமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி, பேதுருவையும் செபெதேவின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழுத்திருங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் அவருடைய மேல் அவர் சுமந்து கொண்டிருக்கும் போது என்னுடைய இருதயம் உடையராப்பில் இருக்குது என்று அவர் அழுது, இன்னும் சில நேரம் கழிச்சு அவர்கள் 3 பேரையும் பார்த்து, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னைய பலப்படுத்துங்க உங்க ஜெபம் மூலமாக என்று அவர்கிட்ட கெஞ்சி கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கீழே விழுந்து ஜெபம் பண்றதை நாம் பார்க்கின்றோம். புலம்புறாரு, ஜெபம் பண்றாரு, இதை எடுத்து போடுங்கள் என்று கேட்கிறார். முடியல, தாங்க முடியல, உலகமே அவர் மேல் இருக்கிறது. பிரச்சனை வரும்போது நம்மளுடைய உலகம் மாறிடும். பிரச்சனை வரும்போது அந்த சின்ன காயமும் பெரிய காயமாக தெரியும். பிரச்சனை வரும்போது எதுவுமே தெளிவாக நம்முடைய சிந்தனைக்கு இருக்காது. இதெல்லாம் மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டும். வளர்க்காதீர்கள், அதை ஒழித்து மூடி மறைக்காதீர்கள். நீங்கள் போய் ஏதாச்சும் உதவி கேட்டு நீங்கள் அந்த காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும் தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வந்தது, கிறிஸ்துவுக்கும் வந்தது. பரிசுத்த ஆவியானவர்
இயேசு கிறிஸ்து நம்மளை தேற்றுவார். நமக்கு ஒரு சோதனையும் ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய பலத்துக்கு மேலாக அவர் கொடுக்க மாட்டார் என்று அப்படி நாம் நம்புவோம். தேவன் நல்லவர், நல்லதே செய்தார் என்று நாம் சந்தோஷமாக ஸ்துதிகளோடு இருப்போம். தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவார் என்று நீங்களும் நானும் அவர் நம்பிக்கையோட ஜெபத்தில் தரித்திருக்கும் போது உங்களுடைய உலகம் மாறும், என்னுடைய உலகம் மாறும். இயேசு கிறிஸ்து அந்த ஜெப வேலையை முடிச்சிட்டு பிறகு ஏந்திரிச்சு அவருடைய வாழ்க்கை முடிவு கட்டத்துக்கு அவர் சந்தோஷமாக போனார் என்று நாம் வாசிக்கின்றோம்.